நீங்களே பார்த்தீங்கன்னா தாஸு சுந்தரத்தோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி அழைச்சிட்டு வராங்க. அவங்க பார்த்தோன்னே ஷாக்கிங் ஆகுது. நீங்கள் யார் என்ன இதுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி யாரா முதல்ல நீங்கள் சுந்தரத்தை கூப்பிடுங்க, அவர்கிட்ட நாங்கள் பேசியே ஆகணுங்கிறாங்க. யோ அந்த ஆள்லாம் இங்கே இல்லையா, முதல்ல கிளம்புங்கிறேன். நாங்களாம் கிளம்ப வைக்காது, அவர் என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன அநியாயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கிறான். பொண்ணையும் பார்த்தீங்கன்னா இது அன்றைக்கி சுந்தரம் இந்த பொண்ணு கூட தானே காரில் பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பொண்ணுக்கும் டவுட் வந்துடுச்சு. அப்போனா கண்டிப்பாக அந்த சுந்தரம் இந்த பொண்ணையும் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணையும் டவுட்டில் இருக்காங்க. என்ன நடந்துச்சு என்ன எதுவும் தெளிவாக சொல்லி, இங்கே வந்து சும்மா அது இதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறேன். சரி சொல்கிறேன், நான் சொல்கிறதோட என் தங்கச்சி சொன்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும், அவளே சொல்லுவாங்கிறாங்க. நீ சொல்லுமா ஏமா அமைதியாக இருக்காங்கிறாங்க. இது மாதிரி என் பேர் அனிதாங்க, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மியூசிக்கு பாட்டு பாடுற விஷயமா அவரை பார்த்தேன். அவர் எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்போ என்னை தப்பாக என்கிட்ட நடந்துக்கிட்டார். என்கிட்ட ரொம்ப நெருங்கி பரவி அவரோட குழந்தை இப்போ என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜெயா பவானி எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயாவும் என்னம்மா என்ன பொய் சொல்கிறியாங்கிறாங்க. நான் எதுக்குங்க பொய் சொல்லணுங்கிறாங்க. இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இதெல்லாம் நம்புகிற மாதிரிலாம் இல்லை, என்ன காசு வாங்கணுங்கிறதுக்காக அவர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு ஐயோ நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணையும் நான் இது மாதிரி நான் ஏற்கனவே இந்த பொண்ணோட சுந்தரத்தை காரில் பார்த்துருக்கேன், நான் முன்னாடி கூட சொன்னல அது இந்த பொண்ணு தான் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அது கேட்டீங்கன்னு பாருங்கள், இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணே இது மாதிரி என் தங்கச்சியோட சுந்தரத்தை வச்சு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி சுந்தரம் ஒரு கேடு கட்டவன், இது மாதிரி நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மளண்ணா சுந்தரமும் என் தங்கச்சும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மொபைலோட ஃபோட்டோ காட்டுறாங்க. முத்தம் கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி நம்புறது, நீங்கள் மார்ஃபிங் கூட பண்ணியிருக்கலாங்கிறேன். சரி நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் யார்கிட்ட கொடுத்த வேணால் செக் பண்ணிங்க, இது மார்ஃபிங் பண்ணதா இல்லை எடிட் பண்ணதான்ட்டு. அது மட்டும் இல்லை சுந்தரம் பேசின ஆடியோ கால்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இது மாதிரி உனக்கு சான்ஸ் வேணுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா, என் கூட நெருக்கமாக இரு, நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறாங்க அந்த ஆடியோவை. அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து பவானிச்சு இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவும் கூட நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருமா, அவர் கேவலமான ஆள் தாம்மா அப்படின்னு பவானி எடுத்து சொல்கிறாங்க. சரி இப்போ ஏன் இங்கே வந்து கட்டிகிட்ருக்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அவரோட எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் அவரை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டோங்கிறாங்க. என்னது துரத்திட்டிங்கன்னா நான் அப்படியே சும்மா போயிடணுமா, இது மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுந்தரம் தானே, அந்த சுந்தரம் இந்த வீட்டோட ஆள் தானேங்கிறாங்க. இந்த வீட்டோட ஆள் தான், ஆனால் இப்போ அவர் இந்த வீட்டோட ஆள் இல்லை, இந்த வீட்டுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, முதல்ல வெளில அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சக்தின்னு சொல்கிறாங்க. என்னது வெளில போகணுமா, என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் அந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. யோ உனக்கு என்ன நியாயம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, நீ எதாக இருந்தாலும் சுந்தரத்தை போய் பாருங்க, அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானே, இந்த வீட்டு கம்பெனி விஷயமா தானே என் தங்கச்சி பாட போனால் அவளுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது மாதிரி என் தங்கச்சி நல்ல லைஃப் வாழணும்னா அவர் வயத்தில் உள்ள அந்த கருவை கழிச்சிட்டு அவர் நல்ல ஒரு லைஃப் வாழணும், அவளுக்கு இது மாதிரி பணம் கொடுங்க, செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் இது மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி. என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கீங்க, நாங்கள் எதுக்காக பணம் கொடுக்குறோம், நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா சுந்தரம் இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் மிரட்டுற மாதிரி பேச, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கன்னா சரி கொடுக்க முடியலன்னா விடுங்க, நான் ப்ரெஸ்ஸை தந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன எது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு தானே அசிங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மேட்ரியாங்கிறேன், சக்தி கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க. சரிங்க இது மாதிரி எவ்வளோ இப்போ தேவைப்படுதுங்கிறாங்க. இது மாதிரி என் தங்கச்சி லைஃபு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கருவை கலைக்கிறது இதெல்லாம் வச்சு ஒரு எப்படியா இருந்தால் ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுங்கிறேன். அது கேட்டு அதிர்ச்சி அடையாது. சரி இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே என்ன எது யோசிச்சு உங்களுக்கு நான் பணத்தை ரெடி பண்ணி தரேங்கிறேன். சரிம்மா நீங்கள் சொன்னதுனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே பண்ணிட்டுருக்காரு சுந்தரம். இந்த சைடு சுந்தரம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா தாஸ் கால் பண்ணுறாங்க. எடுக்காமல் கட் பண்ணாங்க. திரும்பி பண்ணும்போது எடுக்கிறாங்க. சொல்லி எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, ஆனால் நீ வீட்டை விட்டு போனாலே எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேங்கிறாங்க. என்ன விஷயங்கிறாங்க, இது மாதிரி நீ வீட்டை விட்டு போனப்பே இது மாதிரி உன் அத்தை இது மாதிரி நீ அசிங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் சொல்லாமல் விட்டாங்க, மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதோ ஒரு விஷயமா வச்சுட்டு நான் போய் உன் அத்தையை மிரட்டி உன் அத்தைகிட்டேருந்து இது மாதிரி 5 லட்ச ரூபா நான் பணம் வாங்கியிருக்கேன், பணம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா சுந்தருக்கு செம அதிர்ச்சியாக இருக்கே, நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்புடா, இது மாதிரி நீ எதுக்குடா அங்கே போன, கடைசியில் எல்லா விஷயத்தையுமே இது மாதிரி என் அத்தை குடும்பத்திட்ட சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு, அந்த பயந்து இது மாதிரி என் குடும்பத்தோட மானம் போய்டுன்னு சொல்லி தான் உன் அத்தை இது மாதிரி எனக்கு பணம் கொடுக்குறேன்னே ஒத்துருக்காங்க, என்ன வந்தால் நீ கிரேட்டியா, ஒன்றால் தான் இப்போ எனக்கு இப்போ பணம் கிடைக்கிது அப்படிலாம் சொல்கிறாங்க. சுந்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் தான் வருது. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதேமாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுன்னு நினச்சா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.